ஏறி நின்று அங்கே இருப்பேன், நான் பாண்டியன் மாதிரி ஆகிடுவேன். அதனால தான் கொம்பு சேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களை, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கு எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெலாம் நம்ம பொன்ராமன் நானும் எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் முதல்ல நான் இந்த விழாவில் நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்பு சேவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று தான் நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்ணீரில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பொன்ராம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீருவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் ராஜு புலன் விசாரணையில் ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வாட்ட சாட்டமாக இருக்கார், போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்தினாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோஹினி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சிட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியே தான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்சவுடனே, புலன்விசாரி படம் முடிஞ்சவுடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேசி நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருன்னார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண, இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன் சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேறு யாரோ போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் நான் வரலாம், அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னாரு. நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, the way he adapts himself,
அவருடைய குணம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேற எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சேன். அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு ஆக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவன் வந்து பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்க்குறேன். இந்த டெடிக்கேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன். என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சான் நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டு இருக்கும்போது சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒருவேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு நினச்சிட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நினைச்சோன்னா ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க. பொன்ராம் இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமல் அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாமல் வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோடு பேசணும். பொன்ராம் இந்த மாதிரி நான் பேசுகிறேன், வேறு மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி இஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படம் முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், என்ன தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமண்ணே சொல்லிடுறேன், இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னாடி டொம்முன்னு அடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பற்றி என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவான்றேன். அந்த அளவுக்கு அவன் உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாரியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக்கொள்கிறேன். நான் இதையும் பற்ற வைக்கல, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரபா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சிலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னாரோ அவரே பண்ணாரோ எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனெல்லாம் வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர், கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனேராக் வந்தா, அப்புறம் வந்து தேனி தவம்னு எல்லாம் வந்திருக்கீங்க. தேனியில் இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கேன். சண்முடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார், பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதை வந்து ஒன்றே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று குடும்பம் தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ் when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight. You will become an Amitabh Bachchan of the South India. Simple as that. எனக்கு ரொம்ப முக்கியம். பல பேர் ஹைட்டாக இருக்கோன்னு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னென்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சீவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய முன்ன சொல்லணும். இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சியில் நடித்த பிறகு செட்டு பெரிய செட்டு போட்டிருக்காங்க,
முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சம்பவம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு. என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பண்ணுறோம் சார், இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்றும் பெட்டராக பண்ணலான்னு தோடுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளின். எல்லாம் ஒர்க் பண்ணோம், அது முக்கியம். ஒன்றே ஒன்றுனா இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. I think we should bring people to the theatre. This is one such film which will bring people to the theatre. Audience வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். The only request I have with the OTT platforms, நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். We both need each other today. ஏன்னா டெக்னாலஜி has developed, we need each other. அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகர் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில். ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹஸ் டு க்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சிவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும் த என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சிவி, ப்ரொடியூசர் முகேஷ், தேவி, நிறைய ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார், இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம். அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா ஒரு கம்பெனி பேரே ஸ்டார். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான்னு நம்ம 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theatres and support us. And the last final word, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. அந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியன் should become a great star in this industry. I wish him all the best and the entire team of Kombu Sivi all the best. நன்றி, வணக்கம்.